அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவுக்கும் வளனாருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. அப்போது மணமகளுக்கு ஆடை அணிகள் புனைய வேண்டும் அல்லவா? அதை பற்றி அடியார் வீரமாமுனிவர் மிக அழகான ஒரு கற்பனை செய்யுளை நமக்கு தருகிறார். அந்த சொல்லோவியம் இதோ இன்று நமக்கு சிந்தனையாய் பொருளாகிறது. வானாரும் எய்தி அறமே மணியென்று அணிந்தார், மீனாரும் ஓதி மிளிர் தோடு என வேகுகின்றார், தேனாரும் மாலை திரள் என்று அருள் சேர்க்குகின்றார், காணாரும் வாய்ந்த தவமே கலையாய் வணைந்தார் என்ற இந்த அருமையான செய்யுள் திருமண படலத்திலே வருகிறது. இதனுடைய பொருள் என்ன? வானவரும் அந்த திருமணத்திற்கு வந்து அடைந்து அறத்தை மாணிக்கம் என்று அவளுக்கு அணிந்தார்கள். வெண்மீன் போல் ஒளிரும் நிறையும் தெய்வ ஞானத்தை மிளிர்கின்ற தோடு என அணிகின்றார். தேன் நிறையும் மாலை திரள் என்று தெய்வ அருளை சேர்க்கின்றார். காற்றில் நிறைந்து கிடக்கும் வாய்ப்பான தவத்தை ஆடையாக அணிந்தார்கள். சுருக்கமாக தெளிவாக சொல்வதென்றால், அன்னை மரியாவிற்கு வானவர்கள் அணிவித்த ஆடை அணிகள் அறமே மாணிக்கம், இறை ஞானமே சுடர்விட்டு ஒளிரும் தோடு, இறை அருளே தேன் துளிர்க்கும் மலர் மாலை, தவமே ஆடை. வானாரும் எய்தி யரமே மணியென்றணிந்தார், மீனாரும் மோதி மிளிர்வதோடென வேகுகின்றார், தேனாறு மாலை திரளென்று அருள் சேர்க்குகின்றார், காணாரும் வாய்ந்த தவமே கலையாய் வணைந்தார் என்று இறையடியார் வீரமாமுனிவர் சொல்லுகின்றார். திருமணம் என்றால் மணமகளுக்கு தனிப்பட்ட வகையிலே அலங்காரங்கள் இடம்பெறும். நம்முடைய தமிழ்நாட்டில் அது மரபு. ஆகவே அதை மனதிலே வைத்துக்கொண்டு இறையடியார் வீரமாமுனிவர் அன்னை மரியாவுக்கு திருமணத்தின் போது என்னென்ன ஆடை அணிகள் புனைந்தார்கள் என்று மிக அற்புதமாக சொல்லுகின்றார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மணமக்களுக்கு இப்படிப்பட்ட ஆடை அணிகளை அணிந்தால் எவ்வளோ நன்றாக இருக்குமே என்று எண்ணி பார்ப்பது சாலச் சிறந்ததாகும். நினைத்து பார்ப்போம்.